இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த கிருபைகளை கர்த்தர் நமக்கு பாராட்டுகிறார். அதற்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் முன்னேறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் நமக்கு வேண்டாம். இந்த வாரத்திலும் கூட லகாய் ரோஹி என்னை காண்கிற தேவன், லகாய் ரோஹி என்னை காண்கிற தேவன் என்ற தலைப்பின் அடிப்படையில வேதத்துல ஒவ்வொரு மனிதரையும் எந்தெந்த சூழ்நிலையில கர்த்தர் கண்டார் என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கும் கூட நம்ம எல்லாருக்கும் இந்த வசனத்தை யார் சொல்கிறார் என்று சொன்னால் ஆகார் சொல்லுகிறார், என்னை காண்கிறவரை நான் கண்டேன் என்று சொல்லி அந்த துறவுக்கு ஆதியாகமம் 16வது அதிகாரம் 14வது வசனத்துல, ஆகையால் அந்த துறவு பெயர் லகாய் ரோயி எனப்பட்டது. என்னை காண்கிறவரை நான் கண்டேன். யோசித்து பாருங்க, ஆண்டவர் நம்மை காண்கிறவராய் இருக்கிறார். ஆகாருடைய சூழ்நிலை என்ன சூழ்நிலை? வனாந்தரத்திலே கைவிடப்பட்ட சூழ்நிலை, நிர்கதியான சூழ்நிலை, ஒரு குழப்பமற்ற ஒரு சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் அதை மாத்திரம் பார்க்கவில்லை, வனாந்தரத்தில் இருந்த ஆகாரை மாத்திரம் பார்க்கவில்லை. ஆகார் என்ன செய்தார்? ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக நியமிக்கப்பட்டிருந்த இந்த ஆகார் தான் கர்ப்பவதியான போது தன்னுடைய நாச்சியாராக எண்ணப்பட்ட சாராளை அற்பமாய் எண்ணுவதை நாம் பார்க்கிறோம். 16வது அதிகாரம் 2வது வசனம், சாரா 3வது வசனத்துல பார்க்கிறோம். ஆபிரகாம் கானான் தேசத்துல 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிரகாமின் மனைவியாக சாராய் எகிப்து தேசத்தாலான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். அவள் ஆகாரோடே சேர்ந்த போது அவள் கற்பந்தரித்தாள். அவள் தன் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். எப்படி அற்பமாக எண்ண ஆரம்பித்தாராம்? யோசித்து பாருங்கள். வனாந்தரத்துல ஆகாரை கர்த்தர் காண்கிறார் என்று சொன்னால் இதையும் காண்கிறார். ஆகார் என்னுடைய நாச்சியாரை அற்பமா எண்ணினதையும் கர்த்தர் காண்கிறார். அப்போ ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றுவதற்காக மாத்திரம் நம்மை காண்கிற தேவன் அல்ல, நம்முடைய நடத்தையையும் கர்த்தர் காண்கிற தேவனாய் இருக்கிறார். Lord is seeing us. நம்முடைய நடத்தை எப்படியாக இருக்கிறது, நம்முடைய நடத்தை எப்படியாக இருக்கிறது என்பதை கர்த்தர் பார்க்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 14வது சங்கீதம் 2வது வசனம் சொல்லுகிறது, தேவனை தேடுகிற உணர்வுள்ள இருதயம் உண்டோ என்று பார்க்க தேவன் வானத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்குகிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது என்று சொல்லி வேதத்துல நாம் பார்க்கிறோம். அப்போ நம்முடைய நடத்தை எப்படிப்பட்டதா இருந்தாலும் யோசித்து பாருங்கள். ஆகாருக்கு இப்போது அற்பமா எண்ணப்பட்டதான ஒரு சூழ்நிலை. ஏன் ஆகாருக்குள்ளாக இந்த மனமேட்டிமை, ஏன் இந்த பெருமை? இதே மனமேட்டிமை, இதே பெருமை இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிறது. அந்தையும் கர்த்தர் காண்கிறார். நம்முடைய தேவையை மாத்திரம் கர்த்தர் பார்க்கிறவர் அல்ல, நம்முடைய சூழ்நிலையை மாத்திரம் பார்க்கிறவர் அல்ல, நம்முடைய நடத்தையும் செம்மையா இருக்கிறதா என்பதை கர்த்தர் பார்க்கிறார். லகாய் ரோகி, அவர் தேவைக்கு மாத்திரம் லகாய் ரோகி அல்ல, நம்மை காண்கிறவர். எல்லா சூழ்நிலையிலும் நாம் தவறு செய்த போதிலும் அதை காண்கிற தேவனாய் கூட காணப்படுகிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 15வது வசனத்துல ஏசாயா ஒரு தீர்க்கதரிசனமாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இந்த வார்த்தை எப்படியாக இருக்கிறது? ஏசாயா 29:15 பார்க்கும்போது, தங்கள் ஆலோசனை கர்த்தருக்கு மறைக்கும்படி மறைவிடங்களில் ஒளித்து தங்கள் கிரியைகளை அந்தரங்கத்தில் நடப்பித்து நம்மை காண்கிறவர் யார், நம்மை அறிகிறவர் யார் அவர்களுக்கு என்கிறவர்களுக்கு ஐயோ. இன்னைக்கு நிறைய பேர், நான் செய்வது யாருக்குமே தெரியாது, என்னுடைய பெற்றோருக்கு விரோதமாய் நான் செய்கிற காரியம் யாருக்குமே தெரியாது, என்னுடைய தகப்பனுக்கு தாய்க்கு விரோதமாய் நான் செய்கிற காரியம் அவர்களுக்கு மறைவாய் நான் செய்து கொண்டிருக்கிற காரியம் யாருக்குமே தெரியாது, என்னுடைய கணவனுக்கு மறைவாய் நான் செய்கிற காரியம் யாருக்குமே தெரியாது, மனைவிக்கு மறைவாய் நான் செய்கிறேனே இது யாருக்குமே தெரியாது, இல்ல பிள்ளைகள் பெற்றோருக்கு மறைவாகவோ இல்ல பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மறைவாகவோ ஏதாவது காரியங்களை செய்து கொண்டிருந்தால் இது யாருக்குமே தெரியாது, இதை யார் கண்டுபிடிப்பார் என்கிறதான ஒரு மனமேட்டிமையோடு, எப்படி இந்த ஆகாருக்கு ஒரு மனமேட்டிமை இருந்ததோ என்ற மனமேட்டிமையோடு நாம் காணப்பட்டால் ஆண்டவர் சொல்கிறார், அவர்களுக்கு ஐயோ. யார் என்னை காண்பார் என்கிறதான சூழல், யார் என்னை கேட்க முடியும், யார் பார்த்திருக்கிறார், யார் இதற்கு எவிடன்ஸ் என்களாம் நமக்கு
எண்ணம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் காண்கிற தேவன், நான் அதையும் பார்க்கிற தேவன், நான் லகாய்ரோகி, ஐ எம் ஆல்சோ சீயிங் தட், நான் அதையும் பார்க்கிற தேவன், உன்னுடைய நடத்தை சரியாக இருக்கிறதா என்பதை நான் பார்க்கிற தேவன். கிறிஸ்தவன் என்ற அடையாளம் மாத்திரம் உனக்கு இருக்கிறதா, இல்ல உண்மையாகவே கிறிஸ்தவ ஜீவியத்திற்குள்ளாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா என்பதையும் நான் பார்க்கிற தேவன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அப்ப இன்னைக்கு நம்முடைய நடத்தை சீர்பட வேண்டும், நம்முடைய நடத்தை ஆண்டவருக்கு பிரியமா இருக்க வேண்டும். எரேமியா 12வது அதிகாரம் 3வது வசனத்துல பார்க்கிறோம், கர்த்தாவே நீர் என்னை அறிந்திருக்கிறேன், என்னை காண்கிறேன், என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டது என்று சோதித்து அறிகிறேன். பிரியமானவர்களே, அப்போ ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். நம்முடைய வெளிப்புற தோற்றத்தை மாத்திரம் பார்க்கவில்லை, நம்முடைய இருதயத்தையும் பார்க்கிறார். இருதயத்தை சோதித்தருகிறார். இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை கர்த்தர் சோதித்தருகிறவராய் கூட காணப்படுகிறார். லகாய்ரோகி அவர் நன்மைக்கு மாத்திரம் லகாய்ரோகி அல்ல, அவர் நடத்தையை சீர்படுத்தும் லகாய்ரோகியாய் காணப்படுகிறார். நம்முடைய நடத்தையை பார்த்து நம்மை சந்திக்கிறவராய் கூட காணப்படுகிறார். யோசித்து பாருங்கள், பவுலுடைய நடத்தை, அவர் சவுலா இருந்த போது எப்படி இருந்தது? சவுல் அவர் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை செய்து வந்தார். மற்றவர்களை கொலை செய்வது, தண்டிப்பது, இப்படிப்பட்டதான சூழ்நிலை தான் இந்த சவுலுடைய வாழ்க்கையா இருந்தது. இந்த நடத்தையை தான் அவர் வாழ்ந்து வந்தார். ஆனால் அந்த சவுலை அந்த ஆண்டவராக இயேசு சந்திக்கிறார், இந்த ஆண்டவராக இயேசு காண்கிறார். இப்படி இந்த சவுல் போய் கொண்டிருக்கிறான், இந்த சவுல் மேல் ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது, நான் இவனை மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் காண்கிறார், சந்திக்கிறார். அன்று முதல் அந்த நடத்தை சீர்படுத்தப்பட்டது. அந்த லகாய்ரோகியாய் அவர் சந்தித்த போது, அவர் பார்த்த போது, அன்று முதல் நடத்தை சீர்படுத்தப்பட்டு சவுலாய் மற்ற மக்களை துன்புறுத்தின அந்த சவுலாய் இருந்த மகன் இப்போது பவுலாய் மாறுகிறான். பவுலாய் மாறி ஆண்டவருக்கு என்று வைராக்கியமான ஊழியம் செய்கிறதான பவுலாய் மாறுகிறான். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நடத்தை சீர்பட வேண்டும். என்னை காண்கிறவர் யார் என்று சொல்லி ஒருவேளை அந்த ரங்கத்துல நம்ம பாவம் செய்து கொண்டிருக்கலாம். அதெல்லாவற்றையும் கர்த்தருக்கு முன்பாக வெளியரங்கமாய் இருக்கிறது. எல்லாவற்றையும் மன்னித்து, ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டு விட்டு நீர் என்னை மன்னிங்க ஆண்டவரே, நீர் லகாய்ரோகி, நீர் என்னை காண்கிற தேவன் என்கிறதான விசுவாசம் எனக்கு இருக்கிறது, என்கிறதான நம்பிக்கை இருக்கிறது, என்கிறதான ஒரு பயம் எனக்குள்ளாக இருக்கிறது. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்ய மாட்டேன், என்னுடைய நடத்தை உமக்கு முன்பாக செம்மையாய் இருக்கும் என்று சொல்லி விசுவாசத்தோடு நாம் காணப்பட வேண்டும். அப்படி நாம் காணப்படுவோமானால் நிச்சயமாக நம்முடைய நடத்தையும் கர்த்தர் பார்த்து அதை சரி செய்து அதை சீர்படுத்த அவர் வல்லவராய் கூட காணப்படுகிறார். ஆகார் ஒரு சின்ன மனமேட்டிமை வந்ததுதான், ஆனா அதனால ஒரு துக்கமான சூழ்நிலை ஆகாருக்கு வந்ததுதான். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் ஆகாரை நோக்கி பார்த்தார். பிரியமானவர்களே, அப்போ என்னுடைய பிரச்சனையில மாத்திரம் ஆண்டவர் என்னை பார்க்கிறவர்கள, நான் தவறு செய்யும் போது அவர் பார்க்கிறார். பாருங்க, என் கண்ணால் பாவங்கள் செய்துட்டால் தன் கண்ணின் காயங்கள் பார்க்கிறாரே என்று சொல்லி ஒரு பாடல் வரி இப்படியாக சொல்லுகிறது. அப்போ நம்முடைய கண்களோ இல்லை கால்களோ எது செய்தாலோ, பாவம் செய்தாலோ, அவர் நம்மையும் பார்க்கிறார், அவருடைய காயங்களையும் பார்க்கிறார், நமக்காக அடிக்கப்பட்ட அவருடைய காயங்களையும் பார்க்கிறார். இன்னைக்கு துணிகரமாக நாம் பாவம் செய்யாதபடிக்கு ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, ஏனென்றால் நீர் என்னை காண்கிற தேவன், எப்போதுமே நீர் என்னை காண்கிற தேவன் என்ற விசுவாசத்தோடு நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல ஒரு கவனம், ஒரு உடன்படிக்கை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம். அதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஆண்டவரிடத்துல கேட்போமா, ஆண்டவரே என்னை காண்கிற தேவன் நான் மறந்து போயிருக்கலாம், ஆனால் இன்று முதல் நான் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்போமா. கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். பரலோகத்தின் நல்ல தகப்பனே, அப்பா நீர் லகாய்ரோகி, நீர் எங்களை காண்கிற தேவன், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, எங்கள் சூழ்நிலைகள் மாத்திரமல்ல, எதிர்மறையான சூழ்நிலைகள் மாத்திரமல்ல சுவாமி, ஆண்டவரே எங்கள் நடத்தையும் நீர் காண்கிறீர். ஆகாருடைய நடத்தையை கண்ட கர்த்தர், சவுலுடைய நடத்தையை கண்ட கர்த்தர், ஆண்டவரே நாங்கள் வழி விலகி போகிறதையும் நாங்கள் பார்க்கிறீர். ஆண்டவரே அப்பா தகப்பனே, மனதில் தைரியம் கொண்டு ஆண்டவரே என்னை யாரும் பார்க்கவில்லை என்று சொல்லி நாங்கள் துணிகரமான பாவங்களை செய்யாதபடிக்கு எங்களை மன்னிங்கப்பா. எங்களை ஒரு விஷயம் சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. உமக்கு பிரியமான பிள்ளையாய் நாங்கள் வாழ நடக்க நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஒருவருக்கே துதிகன மகிமை எடுக்கிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.